எதை பார்த்து வாக்கு செலுத்துறோம்? எதை சிந்தி எதை பார்த்து பகுத்து தெளிந்து எதுக்கு வாக்கு செலுத்துறோம்? அப்ப 1000 2000 காசுக்கா? கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமாடா? மான தமிழ் பிள்ளைகள் இல்லையா? நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் நம்ம பிறக்கலையா? மான தமிழச்சி மாறல பால் குடிக்கலையா? அந்த பால்ல வீர ரத்தம் ஓடலையா? எத்தனை நாளத்துக்கு, எவ்வளவு நாளத்துக்கு, எத்தனை நாளத்துக்கு அடிமையா இருந்து சாவது? புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், நான் இந்துவாக பிறந்து விட்டேன், அதற்கு நான் பொறுப்பேற்க முடியாது, ஆனால் சாகும்போது நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று. அதை போலவே அன்பு மக்களே, நாம் ஒவ்வொருவரும் முதுமையேற்க உறுதி ஏற்க வேண்டும். நாம் அடிமை தமிழ் தேசியத்தின் பிள்ளைகளாக பிறந்து விட்டோம், ஆனால் நமது இறப்பு உரிமை பெற்ற விடுதலை பெற்ற தமிழ் தேசியத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் சொல்லுகிறான், பிறப்பு ஒருவனுக்கு சாதாரணமாக இருக்கலாம், இறப்பு எப்போதும் சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று. அதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். என்ன கேப்பா, நீ பயப்படவே மாட்டியா அப்படின்னு? என் பரம்பரைக்கே கிடையாது பயப்படுறது. என் தம்பி ஜெகதீச பாண்டியன், ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் தான் என்னை அனுப்பி வச்ச ஆளு. எங்க அண்ணனை பார்க்க போகும்போது பாதி தூரம் போய்கிட்டு இருக்கோம் ஒரு இடத்துக்கு, திருப்பி வர சொல்லி அவனுக்கு தான் போன, அண்ணனை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நீ ஏன்னு, சிங்களம் சுதந்திர தினம் கொண்டாடுறான், அவன் பட்டாசு வெடிப்பான், நம்ம பங்குக்கும் கொஞ்சம் வெடிக்கணும்ட்டு. அப்புறம் திருப்பி வந்துட்டோம், மறுபடியும் போனோம். அந்த சூழல் அது ஒரு தனி வரலாறு. எதுக்கு அச்சப்படுற ஆள் கிடையாது. எங்கள் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொல்றாங்க, எனக்கு பாய தெரியும், பதுங்க தெரியும், ஒருபோதும் பயப்பட தெரியாது என்று. அந்த பரம்பரையில் வந்த தமிழ் பிள்ளைகள், மான தமிழ் பிள்ளைகள், வீரத்தமிழ் பிள்ளைகள். என் தலைவன் சொல்றான், பழகிப்பார் எங்கள் ஈரம் தெரியும், பகைத்துப்பார் எங்கள் வீரம் தெரியும். ஏன்? நாங்கள் விடுதலை புலிகள். விடுதலை புலிகள் வெறும் உழைக்கும் மக்களை சுரண்டுகிற எலிகள் அல்ல, நாங்கள் திராவிட எலிகள் அல்ல. இவன் சொல்றான், அவர் திட்டாருன்னு, இவர் உன்னை பேசுறாருன்னு, அவர் உன்னை சின்ன பேசுறாருன்னு, இதுக்கெல்லாம் நீ ஒண்ணுமே பேசாம போறியான்னு. நான் சொன்னேன், டேய் திராவிட பன்னிகளை வேட்டையாடுகிற புலிகள் நாங்க, வேட்டையாட வந்த புலிகள் நாங்கள். அந்த பன்னிகள் மேல கடிச்சு கிடக்கிற உண்ணிகளை பற்றி ஒருபோதும் கவலைப்படுறது இல்லை. எதிரி தீர்மானிச்சாச்சு, ஒரு பக்கம் கருணாநிதி, இன்னொரு பக்கம் ஜெயலலிதா. இரண்டு பெருத்த திராவிட பூதங்கள், அரை நூற்றாண்டாக அன்னை தமிழ் நிலத்தை அழித்து நாசமாக்கிய இரண்டு பெரும் திராவிட பூதங்கள். யுத்த களத்துல ஒரு போர் வீரன் நாற்பக்கமும் எதிரியை சூழ விடுவன் சரியான வீரன் இல்ல, பிரிச்சு அடிப்போம். விழுந்த திமுக வரலாற்றில் எழுந்தது என்று வராது. நீ என்னதான் நடங்க ஸ்டாலின் ஐயா, ஓடித்தான் பாருங்க, குட்டிக்கரனை அடிச்சுத்தான் பாருங்க, வெல்லாது. வெல்வதற்கு உழைச்சதை நான் பார்த்திருக்கேன், தோக்குறதுக்கு இப்படி உழைக்கிறத நான் இப்பதான் பார்க்கிறேன். அது வெல்லாது. நியாயமாக நமக்கு நாமே என்று சொல்லி இருக்க வேண்டியது நானு. நீங்க ஏன் சொல்றீங்க? இந்தியனா இருந்தோம், இழிச்சவா மக்களா போனோம், திராவிடனா இருந்தோம், திருட்டு பயல்கிட்ட சிக்கிக்கிட்டு செத்தோம். நாங்க தான் கடைசியா, இனிமே இவனை நம்பி புண்ணியம் இல்லடா நமக்கு நாமே என்று கிளர்ந்து எழுந்திருக்க வேண்டியது நாங்க. நீங்க எதை வைக்கிறதுன்னு தெரியாத தலைப்பு. ஏன் நமக்கு நாமே நாங்க சொல்லணும்? என் தலைவன் சொல்றான், பிரபாகரன் என்ன சொல்றான்? உலகத்தில் நமக்கென்று பேசுவதற்கு, நமக்கென்று கருணை காட்டுவதற்கு, இரக்கம் காட்டுவதற்கு, நமக்காக குரல் எழுப்பதற்கு ஒருவர் கூட கிடையாது. நாம் எல்லோராலும் கைவிடப்பட்ட அடிமை தமிழ் தேசியத்தின் மக்கள். நமது ஒன்றிணைந்த போராட்டத்தின் மூலம்தான் இனி நமது உரிமையை, நமது விடுதலையை வென்றெடுக்க முடியும் என்று பேரறிவிப்பு செய்கிறான் என் தலைவன் பிரபாகரன். எனவே அன்பிற்குரிய மக்களே, நாங்கள் தான் நமக்கு நாமே. இனி திராவிடனை நம்பியோ, இந்திய தேசியத்தை நம்பியோ என் இனத்தின் உரிமையை, என் நிலத்தின் வளத்தை, என் மக்களின் நலத்தை காப்பது சாத்தியமில்லை. நீ கருணாநிதி ஜெயலலிதா ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது? ஐயா கலைஞர் 5 முறை நாட்டை ஆள போது செய்யாத ஒரு நல்லதை இனிமே செய்ய போறாரா?
15 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட அம்மையார் ஜெயலலிதா அப்போது செய்ய முடியாததை இனிமே வந்து செய்ய போறாரா? என்ன செய்ய போறீங்க வந்து சொல்லுங்க. வந்த உடனே நான் செய்வேன். தண்ணீர், சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் எல்லாருக்கும் இலவசம் தர போறீங்களா? வந்தால் தருவோம். வந்த போது ஏன் தரல? பதில் சொல்லிட்டு பேசு. நாங்கள் வந்தால் மதுக்கடையை மூடுவோம். எதற்காக திறந்தீர்கள் கேட்டால் வாயை மட்டும் மூடுவோம். நாங்கடா எதுக்கு திறந்தீங்க? நாங்க திறந்தோம், அப்புறம் மூடிட்டோம்ல. அப்புறம் எம்ஜிஆர் தான் திறந்தாரு, எம்ஜிஆர் தான் திறந்தாரு, நீங்க ஏன் தொடர்ந்தீங்க? அதுக்கு பேச்சு கிடையாது. இப்ப இந்த சகோதரர் மாக்காயக்க தோழர் கோவன் அவர்கள் பாடிட்டாரு. அவர் ஊத்தி கொடுத்த உத்தமைக்கு போயஸ் தோட்டத்துல உல்லாசம். அவர் இன்னொரு வரியை மறந்துட்டார். அதுக்கு முன்னாடி ஊத்தி கொடுத்த உத்தமருக்கு கோபாலபுரத்துல உல்லாசம் அப்படின்னு சொல்லாம விட்டார். சாராய வியாபாரி இன்னைக்கு சாராயம் வித்துக்கிட்டு இருக்க அம்மா பத்தி பேசும்போது முதலா வித்த ஐயா பத்தி பேசணும். அது பாடுறது தப்பு. ஆனா அவர் மேல தேசிய பாதுகாப்பு போட்டிருக்கத அது கொடுமையிலும் கொடுமை, மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அந்த கொடுமையில 2 முறை சிக்கினாலும் நான் பேசினேன், அவர் பாடியிருக்காரு. என்னை 2 முறையும் விடுதலை செய்யும் போது இந்த நீதிமன்றம் தேசிய பாதுகாப்பு சட்டம் சீமான் மேல் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தவறா 2 முறை என் மேல பயன்படுத்தின ஒரு பெரிய தலைவன், உலக பெருந்தலைவன், ஒப்பற்ற தலைவன் கருணாநிதி பயன்படுத்திட்டு இன்னைக்கு அதே வார்த்தை கருத்து சுதந்திரம் கழுத்து நெரிக்கப்படுகிறது. அன்னைக்கு அப்பா பையன் சேர்ந்து என் கழுத்தை நெரிச்சிங்க. கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறது எவன் இல்லையா? இது தேச துரோக குற்றம் என் மேல போட்டது. நான் என்ன தேச துரோகம் செஞ்சேன்? பிரபாகரனை சொந்த அண்ணன் என்று சொல்லுகிறார். அப்ப நொந்த அண்ணன் வந்த அண்ணன் சொல்லுவாங்கள, சொந்த அண்ணன் என்று சொல்லுகிறார். முதல் குற்றச்சாட்டு. பாளையங்கோட்டில் இருந்தாரு, கூட்டிட்டு போய் பேச வச்சவன் சொந்த அண்ணன். அவனால முடிஞ்சது. என்னை ஒரு கொஞ்ச நாள் உள்ள தள்ளி விட்டான். சொந்த அண்ணன் என்று சொல்லுகிறார். வெளியில வந்தேன், வேகம் வந்துருச்சு. ஏண்டா, நேரு மாமாவாகலாம், காந்தி தாத்தாவாகலாம், எங்கிருந்தோ இத்தாலியிலிருந்து வந்த சோனியா காந்தி எனக்கு அன்னையாகலாம். என் சொந்தம்டா, என் உடன் பிறந்தவன்டா பிரபாகரன் என் அண்ணனாக கூடாதா? அதோட முடிஞ்சு. அதுக்கு ஒரு வழக்கு. அவர் என்னை போட்டு பார்த்தாரு. பயந்துருவான், படம் எடுத்து பழைக்கிற பைய, சினிமாக்கிற பைய. ஒரு 10 நாள் போட்டா பயந்து போயிடுவான். இப்போ நான் திருப்பி வெளியில உள்ள போகும்போது என்ன வேத்துல பண்ணா அதே வேத்துல வெளில வந்தேன். திருப்பி பேசணும், திருப்பி போட்டாரு. அதே மாதிரி வெளில வந்தேன். திருப்பி போட்டேன். பெரியார் தான் சொல்லியிருக்காரு, முதலா ஜெயிலுக்கு போகும்போது பயமா இருக்கும், கொஞ்சம் அச்சமா இருக்கும். எனக்கு அந்த பயம் இல்ல. அவரே சொல்றாரு பெரியார் அவர்கள், 3-4 தடவை பண்ணினா உதுத்துருமுடான்னு. நான் தடவை உதுத்துட்டேன். அதுக்கப்புறம் தூக்கி போட்டாரு. சிறை எனக்கு ஜாலி ஆயிடுச்சு. அப்படி போக நல்லா படிக்க, உடற்பயிற்சி செய்ய, என் கூட இருக்கிறவன் எங்க அம்மா யாருமே என்னைய வேலைக்கு சாப்பிடுங்க, நானும் அது சாப்பிடறது இல்லை. அவன் வந்து வாசல்லே நின்னுக்குறாரு அந்த அதிகாரி. ஐயா படிங்க, சாப்பிட்டு படிங்க, நல்லா ஐயா, தயவு செய்துங்க படுத்து கொஞ்ச நேரம் படுத்து. ஐயா உடற்பயிற்சி செய்யலைங்களா? நேரம் ஆகுதுங்களையா? நான் பார்த்தேன், இது தாயின் கருவறையை விட ரொம்ப வசதியா இருக்கும் இருக்க. இங்கே இருந்து வாழ்ந்துடலாம் இருக்க. சிறை ரொம்ப நல்லா இருக்கு. நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், நான் பொறுக்கி பைய, மொல்லமாரி பைய, களவாணி பைய, திருட்டு பைய, கொலகாரணி பைய, இவங்களை தாண்டா சிறை சிதைக்கு. எப்பவும் புரட்சியாளனை செதுக்கும், சிறை செதுக்காது, சிதைக்காது. அன்னைக்கு முடிவிட்டேன். அதுக்கப்புறம் கருணாநிதி நான் சிறையில போட்டா பயந்துருவேன் நினைச்சாரு. அவர் அதுக்கப்புறம் என்னை பார்த்து பயந்துட்டாரு. இந்த 5 ஆண்டுகள்ல பல வழக்கு, ஒரு குறைஞ்சது 10 வழக்கு. அதை உடைச்சிட்டான், இதை அடிச்சுட்டான், இதை நொறுக்கிட்டான். ஒரு தடவை கூட என்னை உள்ள போடல ஜெயலலிதா. ஏன்? அவன் பயப்பட மாட்டான் சிறைக்கு. அவன் உள்ள போயிட்டு வெளியில வந்தா இப்ப இருக்கிற மாதிரி 4 மடங்கு வீங்கிடுவான், பெருத்து தள்ளிடுவான். அவங்களுக்கும் தெரியுது இல்ல, எல்லாம் தெரியும். பயப்படுவான், எவன் பயப்பட மாட்டான். இதெல்லாம் உளவுத்துறை எழுதி கொடுக்கும்ல. அந்த ஆளு சாதாரண ஆள் கிடையாது. அவன் பயப்பட மாட்டான். ஏன் பயப்பட மாட்டான்? அவன் ஏற்றுக்கொண்ட தலைவன் அப்படி, அவனுக்கு சொல்லிக் கொடுத்த தத்துவம் அப்படி. நான் என்ன கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் பார்த்து அரசியல் செய்த பயலா? அடிமை தேசினத்தின் விடுதலைக்கு உயிரை கொடுத்து போராடி கொண்டிருந்த ஒப்பற்ற தலைவனின் மூத்த மகன் இந்த சீமான்.
அவன் சொன்னான் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானதுன்னு சொன்னான். 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்று சொன்னான். அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது என்று சொன்னான். சாக துணிந்து நிற்கவன் எவனோ அவனை அடிமை தமிழ் தேசியனத்திற்கு தலைமை ஏற்க தகுதி பெறுகிறான் என்று சொன்னான். எனவே என் உயிர் தம்பி, நீ சாக துணிந்து நில், எல்லாம் உனக்கு சாதாரணமாக இருக்கும் என்று சொன்னான்.